அனைத்து இந்தியர்களுக்கும் இனிய 78வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். பேச்சு அது இறைவனை பற்றி பேசலாம் என்று நினைத்தேன். ஒரு 200 வார்த்தைகள் என் முன் வந்து மண்டையிட்டது. சரி, நண்பனை பற்றி பேசலாம் என்று நினைத்தேன். ஒரு 400 வார்த்தைகள் என்னிடம் வந்து இதோ நான் நான் என்றது. என் வரலாற்று தலைவா, உன்னை பற்றி பேசலாம் என்றெண்ணும் போதுதான் எனக்கு ஒன்று தெளிவுற்றது. அது வார்த்தைகளுக்கும் போட்டிகளும் போராமைகளும் உண்டென்று. எண்ணற்ற வார்த்தைகள் என் எண்ணக்கூட்டியிலிருந்து இதோ என்னை பயன்படுத்து என முட்டி மோதி கொண்டன. அவற்றுள் சிலவற்றை எடுத்து அதை சிறப்பாக தொடுத்து என் இதய தலைவனுக்கு இந்நன்னாளில் மாலையாக அணிவிப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வார்த்தை மாலையில் வாக்கியம் என்னும் நூலை பிடித்து இழுத்து இச்சான்றோர் அவையில் உதிர்க்கின்றேன். அவைகளுக்கும் மனம் உண்டா இல்லையா இச்சான்றோர் அவையை முடிவு செய்யட்டும். என் இத்தனை பெருமைகளுக்கும் உரிய என் பாட்டுடை தலைவன் யார் தெரியுமா? அவர்தான் முத்தமிழ் கொண்ட முண்டாசு கவிஞன் பாரதி. உலகின் தலை சிறந்த சொல் செயல் என்றான் சேக்குவாரா. அதன்படி தன் சொல்வள வலிமையால் செயல் வடிவம் கொண்டவன் தான் எம் அருமை தலைவன் பாரதி. காக்கை குருவி எங்கள் ஜாதி, ஜாதி என்றால் ஜாதி இல்லை மாணவர்களே, காக்கை குருவியும் எங்கள் மக்கள் ஜாதி என அவைகளுக்கும் தன் மனதில் இடமளித்தவன் தான் எம் அருமை தலைவன். ஆனால் சிறுமதி மன்னர்களின் காலை பிடித்து பின் அவர்களையே காக்காய் பிடித்து கழுத்துக்கே கத்தி வைக்க வந்தவனை விடுவானோ என் வீர தலைவன்? தன் வன்மிகு எழுத்தாலும் ஆற்றல் மிகு சொற்களாலும் கவிதை எனும் தீப்பந்தத்தால் விடுதலை எனும் வேள்வித்தீயை பற்ற வைத்தவன் தான் எம் அருமை தலைவன் பாரதி. வாய்ப்பேச்சு வீரர்கள் வாய் வீச மாட்டார்கள் என்ற வாய்மொழியை தகர்த்தெறிந்து தன் வாய்மொழியால் வாலிபருக்கு சுதந்திர தாகத்தை ஊட்டியவன் தான் எம் அருமை தலைவன் பாரதி. அச்சமில்லை அச்சமில்லை என்று முழங்கியே மார்பினில் மருவமுதம் ஊட்டினாய் என் கதாநாயகனை. யாம் இன்று சுதந்திர காற்றை சுவாசிக்க நீ அன்றே உன் முழு மூச்சையும் சுதந்திர பாட்டனை இவ்வுலகிற்கு உரைத்தாய். நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என வெள்ளையனை நகையாடிய எம் வரலாற்று தலைவா, உன்னை எக்கணமும் வாழ்த்தும் நாவும் அப்படியே என்று நம்பி என் உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.